Exercise 3.4 ல 15th sum. இதுல இப்ப நம்ம LHS எடுத்துக்கிடுவோம். அதுல cos term first எழுதுறேன். cos A cos B plus sin A sin B. இது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். சரியா? So compare இது என்ன வந்திருக்கு? cos alpha into cos beta plus sin alpha into sin beta. equal to என்ன வந்திருக்கு? cos alpha plus beta. Alpha minus beta. இல்லையா? cos பொறுத்தவரை கரெக்டா ஃபார்முலா தெரியும். cos alpha minus beta is equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. What is alpha? Alpha க்கு பதிலா n plus 1 into theta. Beta க்கு பதிலா n minus 1 into theta. சரி? அப்ப equal to cos alpha minus beta சொல்லும்போது n plus 1 into theta minus n minus 1 into theta. அப்ப equal to என்ன இருக்கு? cos n theta plus theta minus n theta plus theta. சரியா? minus into n minus n theta minus into minus plus. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி என்ன எழுதுறது? equal to வந்திருக்கு cos 2 theta equal to வந்திருக்கு RHS. This is LHS equal to RHS. Very simple. புரிஞ்சுதா? Then example 20 ல sin of a plus b plus c யும் tan of a plus b plus c யும் கேட்டிருக்காங்க. So இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனா sin of a plus b plus c equal to sin இதை alpha வச்சுக்கலாம், இதை beta வச்சுக்கலாம். sin alpha plus beta ஃபார்முலா என்ன? sin alpha cos beta plus cos alpha sin beta. அதை ஞாபகப்படுத்திக்கிறேன். sin alpha plus beta is equal to sin alpha cos beta plus cos alpha sin beta. புரிஞ்சுதா உங்களுக்கு? அவ்வளோ. அப்போ இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக ஏயும் பீட்டாவுக்கு பதிலாக பி ப்ளஸ் சி இருக்கு இல்லையா? அதே அப்படியே அப்ளை பண்ணி சரியா? அப்ளை பண்ணிட்டு அப்படி பேசுகிறேன். என்ன வந்துட்டு பாருங்க, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரிண்ணா? இப்போ எகைன் திருப்பி இதுக்கு அதே ஃபார்முலா cos alpha plus beta sin alpha plus beta அப்போ cos alpha plus beta க்கு ஃபார்முலாவை ஞாபகப்படுத்திக்கோங்க. cos alpha plus beta is equal to cos alpha cos beta minus sin alpha sin beta. cos alpha cos beta minus sin alpha sin beta. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலாம் பாருங்க, sin a into cos b plus c. So cos b cos c minus sin b sin c plus cos a into என்ன வந்திருக்கு? sin alpha plus beta. அதே ஃபார்முலா ஆல்ஃபாக்கு பதிலா பியும் பீட்டாக்கு பதிலா சியும். சரிதான்? அப்படியே அப்ளை பண்ணுங்க. sin b cos c plus cos b sin c. இப்போ ஜஸ்ட் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். sin a cos b cos c minus sin a sin b sin c plus cos a sin b cos c plus cos a cos b sin c. புரியுதாப்பா? வெரி சிம்பிள் தான், காரணமாக கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி அடுத்து என்ன கேட்டுக்கலாம்னா tan of a plus b plus c கேட்டுக்கலாம். tan of a plus b plus c. ஸோ இது தனியாக ப்ராக்கெட் போட்டுருவோம். ஈக்குவல் டு இப்போ இந்த ஃபார்முலா கூட கம்பேர் பண்ணுறோம்னா tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. tan ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபார்முலா என்ன? tan ஆல்ஃபா ப்ளஸ் tan பீட்டா டிவைடட் பை 1 மைனஸ் tan ஆல்ஃபா இன்ட்டு tan பீட்டா. புரியுதா?
tan alpha plus beta formula tan alpha plus tan beta by 1 minus tan alpha into tan beta. So tan A tan of B plus C divided by 1 minus tan A into tan of B plus C. புரியுதா? ஆல்பாக்கு பதிலா ஏயும் பீட்டாக்கு பதிலா B plus C போட்டாச்சு. Again திருப்பியும் இந்த tan B plus C எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ equal to tan A plus tan B plus tan C divided by 1 minus tan B into tan C. The whole divided by 1 minus tan A into tan B plus C என்ன இருக்கு? Tan B plus tan C divided by 1 minus tan B into tan C. புரிஞ்சுதா? இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியா எல்சிஎம் எடுத்துக்கலாம். என்ன எல்சிஎம் எடுக்கலாம்? ஈக்குவல் டு இதை அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. tan A into 1 minus tan B into tan C plus tan B plus tan C. The whole divided by 1 minus tan B into tan C. So இங்கே எல்சிஎம் எடுத்துக்கோங்க. என்ன வருது? 1 minus இது அப்படியே ப்ராடக்ட் பண்ணிச்சுன்னா 1 minus tan B into tan C minus இது பிராக்கெட் இருக்கணும். சரியா? இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்க. tan A into tan B plus into minus minus tan C into tan E. The whole divided by another way 1 minus tan B into tan C. So இந்த ரெண்டையும் கட் பண்ணி புரிஞ்சுதா? ஃபைனலி we get இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணுங்க. tan A minus tan A into tan B into tan C plus tan B plus tan C. இதெல்லாம் ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். tan A plus tan B plus tan C minus tan A into tan B into tan C. The whole divided by என்ன வந்திருக்கு? 1 minus of tan A into tan B plus tan B into tan C plus tan C into tan. அப்போ நியூமரேட்டர் மட்டும் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். சரியா? என்ன வந்ததுன்னு பாருங்க. tan A plus tan B plus tan C minus tan A into tan B into tan C. புரிஞ்சுதா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஸோ ரெண்டும் ஃபார்முலாவெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டாம். சப்போஸ் தேவைப்பட்டா இதை இப்படி டெரைவ் பண்ணி கொண்டு வர தெரியும். அவ்வளோதான். எக்ஸசைஸ் 3.4ல் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. sin x is equal to 15/17, cos y is equal to 12/13. Both x and y are in first quadrant. 0 less than x less than pi by 2, 0 less than y less than pi by 2. ஸோ எல்லாமே பாசிட்டிவ்லாம் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் குவார்டரில் ஆல் trigonometrical ratios are positive. ஸோ நமக்கு கேட்டிருக்குது sin of x plus y, cos of x plus y, tan of x plus y. இப்போ sin of x plus yல ஃபார்முலா என்ன வரும்? sin x cos y plus cos x sin y. Anyway, sin x is equal to 15/17. So cos x is equal to plus or minus root of 1 minus sin square x இல்லையா? ரூட் வந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். இங்கே வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இருக்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாலும் போகிறோம். ஸோ அப்படியே எழுதிக்கலாம். என்ன வந்துடுன்னு பாருங்கள். அப்போ cos x is equal to plus or minus root of 1 minus sin square x. Sin square x என்ன வந்திருக்கு? 225 divided by 289. So cos x is equal to plus or minus root of LCM எடுத்தாச்சுன்னா 64/289. 289 minus 25. சரிண்ணா? 225. So 64. அப்போ cos x is equal to என்ன வந்திருக்கு? plus or minus 8/17.
ஸோ காஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதை மட்டும் எடுத்துக்கிட்டா போகிறோம் 8/17 எடுத்துக்கிட்டோம் 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் π/2 ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுங்கிறதுனால அதே மாதிரி cos y is equal to 12/13 then sin y is equal to plus or minus square root of 1 minus cos square y. Therefore sin y is equal to சரியா sin y is equal to plus or minus square root of 1 minus இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 144/169 plus or minus 25/169 plus or minus 5/13. ஸோ இது sin y. இப்போ அதே ரீசன் தான் sin y is equal to வந்திருக்கு 5/13 எடுத்துக்கலாம் சரியா இப்போ அதே ரீசன் தான் less than y less than π/2ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ங்கிறதுனால நீங்கள் ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்தாலும் போதும் அல்லது ட்ரிகனாமெட்ரிக்கல் அந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்டனியூஸ் போட்டுட்டு அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சி மீதி எல்லா டேர்ம்ஸும் கண்டுபிடிக்கலாம் எது ஈஸியாக அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் sin of x plus y is equal to ஃபார்முலா என்னது sin x cos y plus cos x sin y சரிதானே அப்போ ஈக்குவல் டு sin x what is sin x sin x ஓட வேல்யூ என்ன 15/17 into cos y y ஓட வேல்யூ என்ன 12/13 plus cos x ஓட வேல்யூ என்ன 8/17 into sin y ஓட வேல்யூ 5/13 so 17 into 13 17 into 13 என்ன வந்திருக்கு so 517 அப்போ equal to 1 2 221 ஸோ இது என்ன வந்திருக்கு பாருங்க 15 into 12 15 into 12 என்ன வந்திருக்கு 120 சரிதானே 120 plus 60 180 plus 40 அப்போ equal to 220 divided by 221 sin of x plus y. Similarly, cos of x plus y is equal to cos of x plus y எப்படி எடுக்கலாம் cos x into cos y minus sin x into sin y அப்படிதானே cos alpha plus beta ஓட ஃபார்முலா cos alpha into cos beta minus sin alpha into sin beta அப்போ cos x into cos y what is cos x cos x ஓட வேல்யூ எவ்வளவு 8/17 into cos y ஓட வேல்யூ என்ன 12/13 minus sin x ஓட வேல்யூ 15/17 into sin y ஓட வேல்யூ 5/13 so same reason தான் இந்த ரெண்டு ப்ராடக்ட் காம்பினேஷன் எவ்வளவு 96 80 plus 60 96 இங்க 221 75 divided by 221 அப்போ equal to 96 minus 75 divided by 221 equal to எவ்வளவு வந்துருது 96 minus 75 னா so 21/221 சரிதானா இது வந்து யாரோட வேல்யூ cos of x plus y ஓட வேல்யூ ஸோ தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா tan of x plus y tan of x plus y க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் tan x plus tan y divided by என்ன வந்திருக்கு 1 minus tan x into tan y கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செய்யலாம் அல்லது ஆல்ரெடி நம்மள்ட்ட என்ன இருக்கு sin of x plus y divided by cos of x plus y sin of x plus y க்கு வேல்யூ என்ன 220 divided by 221 சரினா sin of x plus y ஓட வேல்யூ என்ன 220/221 cos of x plus y ஓட வேல்யூ 21 divided by 221 ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க ஸோ 220 divided by 21 அவ்வளோ புரிஞ்சுதா வெரி சிம்பிள் தான் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க எக்ஸசைஸ் 3.4ல செகண்ட் சம் sin a is equal to 3/5 0 less than a less than π/2 cos b is equal to 9/41 0 less than b less than π/2 sin of a plus b and cos of a minus b கேட்டுக்கிறாங்க ஸோ ஏயும் பியும் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவ் தான் வரும் ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள் cos a is equal to சரியா plus or minus square root of 1 minus sin square a
So cos A is equal to plus or minus square root of 1 minus sin square A na idu square பண்ணா என்ன வந்துரும் 9/25. அப்போ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, எல்சிஎம் எடுத்துக்கலாம். சரியா? இது எல்சிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வந்துடுது? cos A is equal to plus or minus square root of 16/25. Then cos A is equal to plus or minus 4/5. So cos A is equal to 4/5 எடுத்துக்கலாம். cos A is equal to 4/5. சரியா? தென் ஏன்னா இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இல்லையா, அதனால் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி sin B is equal to plus or minus square root of 1 minus cos square B. சரியா? 1 minus என்ன வந்திருக்கு? cos square B. So plus or minus square root of 1 minus cos square B ன்னு சொல்லும் பொழுது 81 divided by 9 square 81 divided by 41 square 1681. இது எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஸோ sin B is equal to என்ன வந்துடுது? 1681 minus 81. 1600 divided by 1681. சரியா? இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கோம். sin B is equal to plus or minus. So sin B is equal to plus or minus 40 divided by 41. So sin B is equal to 40/41. புரிஞ்சுதா? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சாச்சு. sin A cos A, sin B cos B எல்லாம் கிடச்சாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? sin of A plus B. sin A plus B ஃபார்முலா சொல்லுங்கள். sin A cos B plus cos A sin B. sin A की पैदा एवளவு 3/5 into cos B. அடுத்தனா cos B ஓட வேல்யூ என்ன? 9/41 plus cos A 4/5 into sin B. sin B என்ன வந்திருக்கு? 40/41. So 27 divided by 205 plus 160 divided by 205. அப்போ ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி என்ன வந்துடுது? 187 divided by 205. அவ்வளோ புரிஞ்சுதா? சேம் ப்ராசஸ் தான் செகண்ட் சம். என்ன வந்திருக்கு? cos A minus B. cos A minus B. cos A minus B की ஃபார்முலா என்ன? cos A cos B plus sin A sin B. ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. cos A க்கு பதிலாக 4/5, cos B க்கு பதிலாக 9/41. அதே மாதிரி sin A க்கு பதிலாக, சரியா, இது 4/5, இது 9/41 ப்ளஸ் என்ன வந்திருக்கு? sin A க்கு பதிலாக 3/5. புரிஞ்சுதா? 3/5. sin B க்கு பதிலாக என்ன வந்திருக்கு? 40/41. இது சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆன்சர். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள் தான். ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 3.4ல தேர்ட் சம். cos x is equal to minus 4/5, pi less than x less than 3/2. That is third quadrant. sin y is equal to minus 24/25. So என்ன வந்திருக்கு? pi less than y less than 3/2. சரியா? அப்போ ரெண்டுமே எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு தேர்டு குவார்டர். ஸோ அதனால தான் ரெண்டுமே நெகட்டிவில் வந்திருக்கு. தேர்டு குவார்டரில் யார் பாசிட்டிவ்? டேனும் காட்டும் தான் பாசிட்டிவ். ஸோ cos x minus y கேட்டுக்கிறாங்க. ஸோ எனிவே இதில் இருந்து sin x கண்டுபிடிப்போம். எப்படி நமக்கு sin x தேவை இருக்கு இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ்னே போட்டுக்கலாம். ரூட் ஆஃப் என்ன வந்திருக்கு? 1 minus cos square x. ஸோ ரூட் ஆஃப் 1 minus cos square x என்ன வந்திருக்கு? 16/25. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9/25. அப்போ என்ன வந்திருக்குன்னு பாரு? sin x is equal to plus or minus 3/5. So sin x is equal to, since x 0 less than x, sorry,
pi less than x less than 3 pi by 2. That is third quadrant இருக்கிறதுனால sin x is equal to minus 3 by 5 தான் எடுக்கணும். புரிஞ்சுதா? அதே மாதிரி cos y எடுத்துப்போம். cos y is equal to plus or minus root of 1 minus sin square y. Then cos y is equal to plus or minus square root of 1 minus sin square y na இது ஸ்கொயர் பண்ண அப்படிச்சுன்னா 576 divided by 625. 24 ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா 576, 25 ஸ்கொயர் பண்ணியாச்சுன்னா 625. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் 625 minus 576 divided by வந்திருக்கு 625. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 625 மைனஸ் சரியா 625லேருந்து 576 மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 9. ஸோ 4 இங்கே என்ன வந்துடுது 0. 49 divided by 625. அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வந்திருக்கு 7 by 25. இது வந்து காஸ் y. இதுவும் தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால சரியா தேர்டு குவாட்ரண்ட் அப்படிங்கிறதுனால அப்போ சின்ஸ் பை லெஸ் தேன் y less than 3 pi by 2 அப்படிங்கிறதுனால cos y is equal to 7 by 25 minus 7 by 25. So third quadrant cos வந்து நெகட்டிவ் தானே. So minus 7 by 25. So இனி தேவையான ரிசல்ட்டுக்கு வாங்க. cos of x minus y is equal to cos of x minus y க்கு ஃபார்முலா என்ன cos x into cos y plus என்ன வந்திருக்கு sin x into sin y. cos x into cos y அப்படின்னு சொல்லும் பொழுது what is cos x? cos x ஓட வேல்யூ என்ன minus 4 by 5 into cos y வந்துன்னா minus 7 by 25 plus sin x ஓட வேல்யூ என்ன minus 3 by 5 into sin y ஓட வேல்யூ minus 24 by 25. So 125 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணியாச்சுன்னா 28 plus இது என்ன வந்துடுது ஸோ என்ன வந்திருக்கு 60 72 divided by 125. ஸோ எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சுன்னா 80. ஸோ 100 divided by 125 is equal to இப்போ என்ன பண்ணிக்கலாம் 25க்கு கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 4 by 5. ஸோ ஃபைனல் ஆன்சர் எவ்வளவு cos of x minus y is equal to 4 by 5. வெரி சிம்பிள் தான், கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 3.4ல் ஃபோர்த்து சம் சிமிலர் சம் தான். sin x கொடுத்துக்கிறாங்க. ஸோ cos x is equal to plus or minus square root of 1 minus sin square x. அப்போ plus or minus square root of 1 minus இதை ஸ்கொயர் பண்ண அப்படிச்சுன்னா 64 by 289. அப்போ ஈக்குவல் டு plus or minus இதில் எல்சிஎம் எடுத்த அப்படிச்சுன்னா 225 divided by 289. 289லேருந்து 64 மைனஸ் பண்ணிட்டோம். Then cos x is equal to plus or minus. So this square root எடுத்தோம் அப்படின்னா 15 divided by 17. Since 0 less than x less than pi by 2, that is first quadrant இருக்கிறதுனால cos x is equal to 15 by 17. Cos x is equal to எவ்வளவு 15 by 17. அதே மாதிரி sin y is equal to plus or minus square root of 1 minus cos square y. That is 576 divided by 625. அப்போ just LCM எடுத்துக்கோங்க. sin y is equal to plus or minus என்ன வந்திருக்கு 49 divided by 625. So plus or minus 7 by 25. இது sin y. Y is in third quadrant. Since என்ன வந்துடுது pi less than y less than 3 pi by 2ங்கிறதுனால sin y வந்து நெகட்டிவாக தான் வரும் minus 7 divided by 25. ஸோ எல்லாம் கிடச்சாச்சு. இன்னும் நம்ம என்ன செய்யணும் sin of x minus yக்கு வேல்யூ நீங்களே கேல்குலேட் பண்ணிடலாம். sin of x minus y is equal to sin x into cos y minus cos x into sin y. sin x into cos y. sin x into cos y என்ன வந்திருக்கு 8 by 17 into cos y
cos y ஓட வேல்யூ என்ன minus 24 by 25 minus cos x 15 by 17 into sin y minus 7 by 25. Simplify பண்ணி போட்டுக்கோ. Very simple தான். Then இதே மாதிரி தான் example 16. சரியா? example 16 நீங்க தான் work out பண்ணனும், self work பண்ணிக்கோ. சரியா? Very simple தான். work out பண்ணி பாரு.